ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க? எப்படியெல்லாம் தோல்வி தழுவியிருக்காங்க? எந்தெந்த வகையில இவங்க வெற்றி சதவீதத்தை இழந்திருக்காங்க? வரப்போகும் தேர்தல்ல எப்படியெல்லாம் வெற்றிகள இவங்க வாங்கி குவிப்பாங்க? அப்படிங்கிற ஒரு காணொளிகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேடச்சந்தூர். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்க வேடச்சந்தூர் தொகுதிய தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் தான் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வேடச்சந்தூர பொறுத்தளவுக்கு இந்த 16 முறை இந்த இடத்துல தொகுதி தேர்தல் நடந்திருக்கு. அந்த வகையில இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தான் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நேரத்தில 1977ல முதல் தேர்தல்ல இந்த இடத்துல அவிங்க காலடி பதிச்சிருக்காங்க. அந்த வகையில 1977, 1980, 1984, 1989 அதாவது அது இக்கட்டான 1989ங்கிற ஒரு தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மறுபிரசவமா கூட இருந்துச்சு. அந்த தி அந்த 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 ஆண்டு தேர்தல் பார்த்தீங்கன்னா, அதிமுகவால பல இடத்துல தோல்வி தழுவியிருந்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 19, 21 தொகுதிகள் தான் வாங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல கூட அந்த வேடச்சந்தர் தொகுதி வெற்றி பெற்றுக் குடுத்திருக்கு. அடுத்தது 1991, 2001, 2011, 2016ங்கிற முறையில இந்த இடத்துல அதிக முறை வந்து அதிமுக அந்த தொகுதிய கைப்பற்றியிருக்காங்க. அடுத்தது திமுகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1971, 1996 அப்புறம் 2021 கடைசியா நடந்த 2021 தேர்தல்லயும் இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவா வேடச்சந்தூர் தொகுதியில திமுகவ சார்ந்தவர் தான் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2021 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிய இழந்ததுக்குங்கிறது என்ன காரணங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1962, 2006 அப்படிங்கிற வாக்குல இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் வந்து 1967ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1952ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில வேடச்சந்தூர் தொகுதி தேர்தல் 16 தேர்தல்கள்ல 8 முறை அதிமுகவும், 3 முறை திமுகவும், 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை சிபிஐஎம்மும், 1 முறை சிபிஐயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சட்டமன்ற தேர்தல் விவரங்கள்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2021, 2016 கடந்த 2 தேர்தல்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016ல இந்த இடத்துல யார் போட்டிட்டாங்க அப்படின்னா, அதிமுக சார்பில இந்த இடத்துல பரமசிவம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 97,555 வாக்குகளும் 49.70% பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில சிவசக்திவேல் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 77,617 வாக்குகளும் 39.50% பெற்று இந்த இடத்துல வந்து போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேடச்சந்தூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள பார்க்கலாம். அந்த வகையில 2021, 2016 தேர்தல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016ல அதிமுக சார்பில இந்த இடத்துல பரமசிவம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 97,555 வாக்குகளும் 49.70% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, சிவசக்திவேல் அப்படிங்கிறவர் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பா போட்டியிட்டு 77,617 வாக்குகளும் 39.50% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா மக்கள் நல கூட்டணி சார்பாக தேமுதிக சார்பில் இந்த இடத்துல எஸ்ஆர்கே பாலு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 12,445 வாக்குகளும் 6.3% இந்த இடத்துல பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வெறும் 900 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க 2016 தேர்தலில். 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் அதிமுக இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவியிருக்காங்க. அந்த வகையில இந்த இடத்துல டிஎம்கே சார்பில் கஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,06,481 வாக்குகளும் 50.20% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2வதுல பரமசிவம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு அதிமுக சார்பில் 88,928 வாக்குகளும் 41.90% வாங்கி இந்த இடத்துல 2ஆம் இடத்தை எடுத்து அவர் தோல்வியை தழுவியிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பொத்துமணி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 8,495 வாக்குகளும் 4% இந்த இடத்துல பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வேடச்சந்தூர் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். திண்டுக்கல் மக்களவை தேர்தலுக்கு உட்பட்டு தான் இது வரும். அந்த வகையில் வேடச்சந்தூர்ல 2019, 24ல என்னென்ன வகையான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் 2019ல அதிமுக இந்த இடத்துல 55,258 வாக்குகளும் 26.23% பெற்று இந்த இடத்துல அவங்க மிக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து திமுக இந்த இடத்துல 1,18,072 வாக்குகளும் 56.06% வாங்கி இந்த இடத்துல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 3ஆம் இடத்துல பிடிச்சிருக்காங்க. 1,844 வாக்குகளும்
0.88% வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தனிச்சு இந்த இடத்துல போட்டியிட்டு 69,642 வாக்குகளும் 30.34% இந்த இடத்துல வாங்கி, இவங்க ஒரு தனி பெரும்பான்மையை அதாவது கூட்டணியோட செயல்பட்டப்ப 55,000 வாக்குகளும், தனிச்சையா போட்டிட்டு 69,000 வாக்குகளும் பெற்று மிக பெரிய அளவில் இந்த இடத்துல வேடச்சந்தூர் தொகுதியில் அவங்க காலூன்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல 2019 ஒப்பிடுறப்போ 2024 கொஞ்சம் வாக்கு சரிவுகள் நடந்திருக்கு. அந்த வகையில் திமுக 93,548 வாக்குகளும் 40.76% இந்த இடத்துல பெற்று அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பாஜக சார்பில் 18,000 வாக்குகள் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. 7.84% வேடச்சந்தூரில் அவங்க பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 4ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சி 12,936 வாக்குகளும் 5.64% வாங்கி இந்த இடத்துல நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேடச்சந்தூர் 4 தொகுதி தேர்தலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 49.70ஆகவும் 2019 26.23ஆகவும் 2021 53.60ஆகவும் 2024 30.34% இந்த இடத்துல வாங்கி அதிமுகவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியான வாக்கு சதவீதம், அதாவது 30%ங்கிறது தனிச்சு அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறதுல அவங்க காட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 39.50% 2016லையும் 2019 56.06%, 2021 39.90%, 2024 40.76% வாங்கி அவங்க இந்த தொகுதியில் ஒரு நிலையான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் முதல் தேர்தலில் வெறும் 0.5% மட்டும்தான் இந்த தொகுதியில் 2016 வாங்கியிருக்காங்க. வெறும் 900 வாக்குகள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 2019 அதே மாதிரி 0.88% தான் வாங்கியிருக்காங்க. 2021 தேர்தலில் 3.80%, 2024 5.64% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கண்கூடாக தெரியுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம். இந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,68,918 வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஆண்கள் 1,31,199 ஆண்களும் 1,37,716 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 3 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 44,345 ஆண்களும் 46,548 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிற மிடில் ஏஜர்ஸ்ன்னு கூறப்படுறவங்க 56,153 ஆண்களும் 58,942 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஓல்டேஜஸ்ன்னு சொல்லப்படுறவங்க 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 30,701 ஆண்களும் 32,226 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வேடச்சந்தூர் தொகுதி வாக்கு சதவீதங்கள் எப்படியெல்லாம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் 1989 72.50ஆகவும் 1991 63.10ஆகவும் 1996 66.50ஆகவும் 2001 61.70ஆகவும் 2006 71.10ஆகவும் 2011 79.70ஆகவும் 2016 79.50ஆகவும் 2021 83.70% இந்த இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த டேட்டாஸ் காட்டுது. அடுத்தது 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் வேடச்சந்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80.97% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வேடச்சந்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுக இந்த இடத்துல 37.77% வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்தை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். வேடச்சந்தூரை பொறுத்தளவுக்கு அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலும் போன தடவை அவங்க இந்த தொகுதி இழந்திருக்காங்க. அதே மாதிரி 2024 எலெக்ஷன்லையும் கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்ச நிலையில் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட வாக்குபலங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிமுக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட கணக்குப்படி 37.77% வாங்கி 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 82,236 வாக்குகள் அதிமுக அந்த தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து திமுக இந்த தொகுதியை வெற்றி கைப்பற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப 39.33%ஆகவும் 85,635 வாக்குகளும் திமுக வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.89% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
நாம் தமிழர் இந்த தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் இல்லைனாலும், அவைங்க 8.89% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, 2026 தேர்தலுங்கிறது என்டிகேக்கும், டிவிகேக்கும் மிகப்பெரிய வாக்கு சதவீதங்கள் எப்படி வரப்போகுது, யங்ஸ்டர்ஸோட மனநிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்க போகுது. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்போ, நாம் தமிழருக்கு 19,367 வாக்குகள் இந்த இடத்துல பதிவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 11.54% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 25,126 வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்துடலாம். கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி இந்த இடத்துல பாஜக, பாமக, தேமுதிக, தமாக போன்ற பல கட்சிகள் இணைந்திருந்தாலும், பாஜக கூட்டணிக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த வகையில மக்களவை தொகுதியில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன்னா 7% அதாவது பாஜக இந்த இடத்துல 7% வாங்கியிருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தாலும், அது திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு கம்மியா இருக்கிறதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. அந்த வகையில அதிமுக கூட்டணி இந்த இடத்துல 37.77% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பல கட்சிகள் இணைந்துள்ள காரணத்தினால, இந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில 39.33% வந்து திமுக கூட்டணிக்கு பெறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அவைங்க தன்னிச்சையா தான் நாங்க போட்டியிட போறோம் அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலயும் எல்லா பேட்டிகளிலும் அவைங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 8.89% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை இன்கேஸ் வந்து அவங்க அதிமுகவோடையோ, திமுகவோடையோ இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிற சில கட்சிகள் பிரிந்து வந்து நாம் தமிழரோட போட்டியிட்டாங்க அப்படின்னா, இந்த வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல திமுக கூட்டணியில எல்லா கட்சிக்கும் பலம், சர்வ பலம் இந்த இது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, திமுக கூட்டணியிலேருந்து ஒரு ஒரு யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளிய வந்தாங்கனாலும், நம்மளுக்கு இவைங்க 2 அதிமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதிமுக கூட்டணியும் இன்னும் வந்து நிலுவையில தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த தொகுதி வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஒர்க்கா இருக்க போகுதுன்னு நம்மளால தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 11.54% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். தன்னிச்சையாக போட்டியிடுவேன் என்று அப்படின்னு விஜய் அவர்கள் கூறிய காரணத்தினால, இந்த இடத்துல 51.54% வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேடச்சந்தூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய மூத்த தலைவர்களும் இந்த இரு கட்சிகளை சார்ந்தவங்களும் இல்லாத காரணத்தினால, இந்த தொகுதி கொஞ்சம் இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால இந்த காணொளியின் மூலம் பார்க்க முடியுது. அந்த வகையில நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது 2026 தேர்தல் தான் நம்மளுக்கு முடிவு பண்ணுங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷனா உங்க கைக்கு வரணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஸோ அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.